இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். கிறிஸ்துவின் தன்மையை கொண்டிருக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை உலகுக்கு பிரதிபலிக்க வேண்டும். அவர் போதனைகளை கைக்கொண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவரை பின்பற்றுவோர் என்பதற்கு இதுதான் பொருள். என் நண்பர்களே, நீங்கள் லூக்கா நற்செய்திக்கு செல்ல விரும்புகின்றேன். நாம் தேவனை பின்பற்றுவது பற்றி பேசப் போகின்றோம். அதிகாரம் 9 வசனம் 57. பல நபர்கள் இயேசுவை பின்பற்றும் நோக்குடன் அவரிடம் வருகிறார்கள். நான் இதை வாசிக்கப் போகிறேன், பின்னர் அதை பற்றி பேசுவோம். இந்த தலைப்பை சிந்தித்து அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அவர்கள் வழியிலே போகையில் இயேசு சாலையில் செல்கிறார். ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவேன், அதற்கு முன் வீட்டில் உள்ளவர்களிடம் அனுபவித்துக் கொண்டு வரும்படி உத்தரவு கொடுங்கள் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். எனவே இங்கே 3 ஒப்புமைகள் உள்ளன. இயேசுவை பின்தொடர அழைக்கப்பட்ட மக்களின் சிறு சூழ்நிலைகள். ஒருவர் உண்மையில் தேவனை பின்பற்றும்படி தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நமக்கு தேவை என்பதை இயேசு இங்கு விளக்குகின்றார். ஒரு பெண்ணை பற்றி கேள்விப்பட்டதை நினைவு கூறுகிறேன். அவள் காவல்துறையை அழைத்து, நான் இப்பொழுது என்ன செய்வது? என் வீட்டு கீழ்மாடிக்கு சென்றேன், அங்கு ஒரு பூனை புகுந்து விட்டது, எப்படி வெளியேற்றுவது என்றாள். போலீஸ்காரர், இதை பாருங்கள், இதுபோன்ற ஒவ்வொரு அழைப்பிற்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ரொட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை துண்டு துண்டாக வெட்டிக் கொள்ளுங்கள், படியில் ஒரு சிறு குவியலை வைத்துவிட்டு பின்னர் வரிசையாக சிறு துண்டுகளை வீட்டிற்கு வெளியே செல்லும் வரை ஒரு நேர்கோட்டில் வைத்துவிட்டு வாருங்கள். அந்த பூனை அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு அப்படியே வெளியே சென்றுவிடும் என்று சொன்னார். ஓரிரு மணி நேரத்தில் அவள் காவல்துறையை திரும்பவும் அழைத்தாள். என் அடித்தளத்தில் 2 பூனைகள் இப்போது இருக்கிறது என்றாள். வெளியே இருந்த பூனை அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு அப்படியே அடித்தளத்திற்கு வந்து விட்டது. இந்த முயற்சி தவறான திசையில் சென்று விட்டது என்றாள். சில நேரங்களில் விசுவாசிகளுக்கும் இது நடக்கும். நாம் தலைகீழாக நடக்கிறோம். இயேசுவின் உண்மையுள்ள சீஷர்களில் ஒருவருக்கு அது நடப்பதை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். இயேசு பேதுருவை அழைத்தபோது, என்னை பின்பற்று என்றார். எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற பேதுரு தயாராக இருந்தார். ஆனால் இயேசு பேதுருவை எச்சரித்தார். இப்போது நீ பின்பற்றுவது சீராக இல்லை. மார்க் 14ஆம் அதிகாரத்திற்கு சென்றால் இதை பற்றி நீங்கள் பைபிளில் படிக்கலாம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடே கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவை தண்டிக்க நினைக்கும் ஆசாரியரின் ஊழியர்களோடு இருக்கிறார். அவர் உட்கார்ந்து இயேசுவின் எதிரிகளுடன் கலந்து கொண்டார். அவர்களுடைய நெருப்பில் அவர் குளிர்காய்ந்தார். இப்படித்தான் நிறைய கிறிஸ்தவர்கள் சிக்கலில் சிக்குகிறார்கள். ஏனென்றால் நாம் இயேசுவை தூரத்திலிருந்து பின்பற்ற முயற்சிக்கிறோம், நெருக்கமாக இருக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நம்மை ஏளனம் செய்வார்கள். நாம் உலகத்தாரோடு கலந்து உலகத்தார்களைப் போல் நடந்து கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவராக இருப்பது பிரபலமற்றது என்று நாம் நினைக்கிறோம். பேதுருவும் ஓரளவு உலகத்தாரால் ஈர்க்கப்படுகிறார். மக்கள் இயேசுவை பாராட்டும் போது பேதுரு கிறிஸ்துவின் பக்கத்தில் இருக்க விரும்பினார். யாக்கோபும் யோவானும் அப்படியே செய்தார்கள். அவர் அற்புதங்களை செய்யும் போது சீடர்கள் அவரையே சுற்றி சுற்றி வந்தனர். அவர் காவலாளிகளாக இருக்க விரும்பினர். ஆனால் அவர்கள் சிலுவைக்கு தூரமாக நின்றதாக வேதம் சொல்கிறது. விசாரணையில் அவரை கைவிட்டு ஓடிவிட்டனர். பேதுரு அவர் கர்த்தரை நேசித்தார், அவரை பின்பற்ற விரும்பினார். ஆனால் அவர் தூரத்திலிருந்து பின்தொடர்ந்தார். அவர்கள் பேதுருவிடம், நீ அவருடைய சீஷர்களில் ஒருவர் அல்லவா? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லி கேள்வியை புறக்கணிக்க முயன்றார். மார்க் 14 69வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது. இப்போது இந்த நேரத்தில் அவர் அம்பலப்படுத்தப்பட்டதை உணர்ந்தார். ஒரு மாலுமியைப் போல் தனது பழைய வட்டார வழக்கிற்கு திரும்பிச் சென்று அவர் இயேசுவை பின்பற்றுபவர் அல்ல என்பதை நிரூபிக்க முயற்சிக்கிறார். பேது ஒரு முரட்டாட்டமான நபர். அவர் முதலில் கிறிஸ்துவிடம் வந்தபோதும் அவர் கிறிஸ்துவின் காலடியில் மண்டியிட்டு, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னார். பேதுரு தனக்கு தெரிந்த அந்த பழைய கெட்ட வார்த்தைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அவர் சத்தியம் செய்து பின்னர் சபித்து பேசி, நீங்கள் பேசும் மனிதனை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லவும் ஆரம்பித்தார். தொடர்ந்து பொய்களை சொல்லி வந்தார். சுவிசேஷத்தில் வாசித்தீர்கள் என்றால் வெளியே சென்று மனம் கசிந்து அழுதார் என்று அது கூறுகிறது. ஆண்டவரே, நான்
உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை பின்தொடர விரும்புகிறேன் என்று நம்மில் சிலர் ஆண்டவரிடம் சொல்லிவிட்டு தூரத்திலிருந்து பின்தொடர நினைத்ததால் கண்ணீர் வடித்தோம். தேவ நியாய தீர்ப்பிற்குள் யோவான் இயேசுவை பின்பற்றினார் என்று வேதம் சொல்கின்றது. யோவான் இயேசுவை மறுக்கவில்லை, ஏனென்றால் அவர் இயேசுவை நேசித்தார் என்பதை மறைக்க முயற்சிக்கவில்லை. இந்த எழுப்புதலில் இருந்து அற்புதமான ஒரு விஷயம் வர முடியுமானால், கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் உண்மையில் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். கிறிஸ்தவர் என்றால் என்ன? ஒரு கிறிஸ்தவர் இயேசுவின் போதனைகளையும் வாழ்க்கையையும் முன்மாதிரியையும் பின்பற்றுபவர். அவர் நடந்து கொண்டது போலவே நாமும் இந்த பொல்லாத உலகில் நாம் நடக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு முன் உதாரணம் என்று வேதாகமம் சொல்கின்றது. அவருடைய பாதையில் நாம் பின்தொடர வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை உலகுக்கு பிரதிபலிக்க நாம் கிறிஸ்துவின் தன்மையை கொண்டிருக்க வேண்டும். அவர் போதனைகளின்படி வாழவும் மற்றவரிடம் பகிரவும் வேண்டும். அவரை பின்பற்றுபவர் என்பதற்கு அதுதான் பொருள். இதன் பொருள் சுயமறுப்பு, தாழ்மை, இயேசுவின் அர்ப்பணிப்பு, பிதாமீதான அன்பு. இப்போது நாம் முன்பு பார்த்த சில சூழ்நிலைகளை ஆராயப் போகின்றோம். பூமியில் இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு உலக காரியங்கள் பாதுகாப்பாக அமையாது. அவர் சொன்னது நினைவிருக்கிறதா? ஆண்டவரை, நீங்கள் எங்கு சென்றாலும் நான் பின்தொடர்வேன். அதற்கு இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். சிலர் தேவனை பின்தொடரும் போது அவர்கள் பிரபலமற்றவர்களாக இருக்கக்கூடும் என்ற அர்த்தம் என்பதை உணர்கிறார்கள். சிலர் தங்கள் வேலையை இழக்க நேரிடும் என்று அறிவார்கள். அது அவர்களின் வீட்டை அச்சுறுத்தும். மேலும் அவர்கள், நான் இயேசுவை பின்தொடர முடியாது, அதற்கு பலவற்றை நான் இழக்க நேரிடும். பூமிக்குரிய ஆதாயத்திற்காக நீங்கள் என்னை பின்தொடரலாம் என்று நினைத்தால் என்னை பின்பற்ற வேண்டாம் என்று இயேசு சொன்னார். நான் சில முறை என் டிவியை பார்த்து கத்தினேன். ஏனென்றால் நான் சில சமயங்களில் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை ஸ்கேன் செய்வேன். மேலும் இந்த செழிப்பு போதகர்கள், நீங்கள் இயேசுவை பின்பற்றினால் நீங்கள் புது வீட்டை பெறப்போகிறீர்கள், குணமடையப் போகிறீர்கள், பெரிய ஜீப்பை பெறப்போகிறீர்கள், நிறைய பணம் இருக்கப் போகிறது, கடன்கள் தீரும் என்பார்கள். இயேசுவை பின்பற்றினால் நீங்கள் கட்டாயம் ஐஸ்வர்யவான்களாக ஆக வேண்டும் என்பார்கள். ஆனால் கிறிஸ்து அதற்கு நேர்மாறாக போதிக்கிறார். அவரை பின்பற்றுவதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். இங்கு இயேசு சொன்னார், பாருங்கள், ஒரு பூலோக மாளிகை உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக என்னை பின்பற்றினால் எனக்கு இங்கே தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார். இயேசுவின் உடுப்பை தவிர தனக்கென்று அவரிடம் வேறு எதுவும் இருக்கவில்லை. அவர் மரித்தபோது அவர்கள் அந்த ஆடைக்காக சூதாடினர். பூமிக்குரிய ஆதாயத்திற்காக நீங்கள் இயேசுவை பின்தொடர்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏமாற்றமடைய போகிறீர்கள். மற்றொரு விஷயம், இயேசுவை பின்பற்றுபவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு பூமிக்குரிய உறவுகள் இல்லை. பூமிக்குரிய பாதுகாப்பு மட்டுமல்ல, பூமிக்குரிய உறவுகளும் இல்லை. ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இப்போது ஒரு கிறிஸ்தவராக உங்கள் தந்தையின் இறுதிச் சடங்கிற்கு செல்வதில் தவறு இல்லை. இந்த கதையில் அந்த மனிதன், என்னால் உம்மை பின்தொடர முடியாது, ஏனென்றால் என் தந்தைக்கு முதிர் வயதாகிறது, ஆகவே நான் காத்திருக்க வேண்டும், விவகாரங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றான். இயேசு, நீ இதுபோன்ற சாக்குகளை கண்டுபிடித்து மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்கும் வரை நீ ஒருபோதும் என்னை பின்தொடரப் போவதில்லை என்றார். போதிக்கு வெளியே சென்றபோது இயேசு தனது சொந்த வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதை அவன் உணர்ந்தான். இயேசுவுக்கு தாய் இருந்தாள். யோசேப்பு இறந்திருக்கலாம். இயேசு, நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் முன்னிலைப்படுத்த முடியாது. உங்களுக்கும் இயேசுவிற்கும் இடையில் எந்த பூமிக்குரிய மனித பிணைப்பும் வர முடியாது. இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இது கடினமானது என்று எனக்கு தெரியும். இதைத்தான் இயேசு சொன்னார். மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இங்கு சிலர் இருக்கிறார்கள், நான் விரும்பும் என் மனைவி இங்கு இருக்கிறார், மகன் இங்கு இருக்கிறார், மகள் இருக்கிறார், நான் அவர்களை நேசிக்கிறேன், ஆனால் தேவனை விட என்னால் அவர்களை நேசிக்க முடியாது. கொடுப்பவரை காட்டிலும் பரிசை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்களா? யாராவது உங்களுக்கு பரிசை கொடுத்தால் கொடுப்பவரை விட பரிசை நேசிப்பது சரியா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் ஒவ்வொருவரும் தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசு. பரிசளிப்பவரை விட பரிசை நேசிப்பது சரியல்ல. நீங்கள் முதலில் தேவனை நேசிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார், தேவாலயத்திற்கு வந்தாள். ஆனால் அவளது வருகை சீரற்றதாக இருந்தது. நான் அவளுடன் பேசினேன். பாஸ்டர், உங்களுக்கு தெரியும், என் கணவர் ஒரு விசுவாசி அல்ல. நான் அவருடன் ஷாப்பிங் செல்ல விரும்புகிறேன். நான் இதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களுக்கு தெரியும், நான் என் கணவரை நேசிக்கிறேன் என்றாள். கடவுளுடனான தனது உறுதிப்பாட்டை காட்டிலும் அவள் கணவனுக்கு முதலிடம் கொடுத்தாள். அது கடினமானது என்று எனக்கு புரிகிறது. பின்னர் ஒரு நாள் என்னை அழைத்தாள். பாஸ்டர், தயவு செய்து மருத்துவமனைக்கு வர முடியுமா என்றாள். என் கணவர் ஒரு விபத்தில் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டார். அவர் ஐசியூவில் இருக்கிறார் என்று கூறினாள். நான் அவளிடம் சென்றேன். அவளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் ஜெபம் செய்தேன். அவர் அதற்கு பிறகு தேவாலயம் வந்தார். அந்த விபத்தின் போது என்னுடைய கணவர் உயிர் தப்பினார் என்று அவள் கூறினாள். கடவுள் சொன்னார், நீ உன் கணவனுக்கு முதலிடம் கொடுக்கிறாய். நான் மிகவும் மதிப்புமிக்க பாடம் கற்றுக்கொண்டேன் என்றாள். அவள், ஆண்டவரே, நீங்கள் என் கணவரை காப்பாற்றினால் நான் எப்போதும் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பேன் என்றாள். பின்னர் ஒவ்வொரு வாரமும் தேவாலயம் வந்தாள். ஒருபோதும் இயேசுவை விட ஒருவருக்கு முதலிடம் வேண்டாம். பிசாசு எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் யாரையாவது வைத்திருப்பார். ஒரு காதலன், காதலி அல்லது உங்களை இழுக்க முயற்சிக்கும் யாரோ ஒருவர் இருக்கலாம்.
இது ஒரு கண்ணை பறிப்பது, ஒரு கையை வெட்டுவது, பாதத்தை வெட்டுவது போன்ற கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை பின்தொடரப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் பூமிக்குரிய காரியங்களின் மேல் எந்த பந்தமும் வைத்திருக்க முடியாது. இயேசுவை பின்பற்றுபவருக்கு உலக பிரகாரமான சிந்தனை சிதறல்கள் இருக்கக்கூடாது. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை, உம்மை பின்பற்றுவேன், ஆனால் நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்துக் கொண்டு வரும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். இப்போது இயேசு இதை சொல்லும்போது அவர் எலிசாவின் கதையை பற்றி பேசுகிறார். எலியா முதலில் எலிசாவை அழைத்த போது எலிசா எருதுகளோடு நுகத்தை கட்டி உழவு செய்து கொண்டிருந்தான். எலியா எலிசாவிடம் செல்கிறான். அவன் தன் சால்வையை எடுத்து அவன் தோள்களில் வைக்கிறான். அந்நாட்களில் அது ஒரு அடையாளம். அதன்படி அவர் பயிற்சி தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். எலியாவுக்கு ஒரு மாற்றாக பயிற்சி கொள்வது என்பது ஒரு பெரிய மரியாதை. ஆனால் எலியா ஒரு ஏழை தீர்க்கதரிசி. அவர் ஒரு பெண்ணின் வீட்டில் வசிக்கிறார் என்றும், பறவைகளால் உணவளிக்கப்படுகிறார் என்றும், குகையில் தங்கி இருப்பதாகவும், அவர் ஒரு ஓடையின் வழியாக வெளியே வருவதாகவும் வேதம் கூறுகிறது. எலியாவுக்கு சம்பத்துகள் இல்லை, ஆனால் தேவனுடைய ஆவி இருந்தது. எலிசா ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் தனது குடும்பத்தினருடன் வயலில் இருக்கிறார் என்றும் 12 நுகத்தடிகள் பூட்டப்பட்ட எருதுகளுடன் உழுகிறார்கள் என்றும் வேதம் கூறுகிறது. நிறைய நிலம் இருக்கிறது. அவர் ஒரு செல்வந்தர். ஆனால் அவர் அந்த கலப்பையை விட்டு விலகி பின்தொடர தயாராக இருந்தார். உண்மையில் கலப்பையை எரித்தார். எலியாவை பின்பற்றினார். ஒருபோதும் தனது குடும்பத்தினரிடம் திரும்பவில்லை. நான் எலியாவை பின்பற்றப் போகிறேன் என்று அவர் சொன்னார். உண்மையில் எலியா பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். அவர் அதை பார்த்ததாக வேதம் கூறுகிறது. அவர் அதை பார்த்தார். எனவே இப்போது அவர் எலியாவின் ஆவியின் இரட்டை அபிஷேகத்தை பெறுகிறார். நண்பர்களே, இது ஒரு நினைவூட்டல். புதிய இதயத்தை பற்றி பேசுகிறோம், எழுப்புதலை பற்றி பேசுகிறோம். இயேசு பரலோகத்திற்கு ஏறுவதற்கு முன்பு என்ன செய்தார்? எலியாவைப் போலவே அவர்களை ஊக்குவிப்பதற்காக அவர் ஒவ்வொரு சீஷர் குழுவிடமும் சென்றார். பின்னர் கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறினார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இந்த கதை எதைத்தான் நமக்குச் சொல்கிறது? எலிசா எலியாவின் மீது கண்களை வைத்தது போலவே, இதுபோலவே நாமும் இயேசுவின் மீதும் நம் கண்களை வைத்திருந்தால் இரட்டிப்பான மடங்கு அவருடைய ஆவியை பெறுவோம். நாம் எப்படி இரட்டிப்பான மடங்கு பெறுவது? இயேசு சொன்னார், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். கிறிஸ்துவை விட நமக்கு அதிக வல்லமை இருக்கிறது என்பதல்ல, ஆனால் உலகெங்கிலும் நாம் செய்யக்கூடிய ஊழியம் இயேசு இஸ்ரவேலின் பிரதேசத்தில் செய்ததை விட அதிகமாக இருக்கும். இந்த கடைசி நாட்களில் நான் நம்புகிறேன் தேவன் தனது மக்களுக்கு பின்மாரியை விரும்புகிறார் என்று. அது எப்படி நடக்கப் போகிறது? உண்மையில் இயேசுவை பின்பற்றுவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எலிசா எந்த பூமிக்குரிய கவனச்சிதறலும் இல்லாமல் பின்தொடர்ந்தார். ஒரு வயதான ஊழியர் மற்றொரு ஊழியரிடம் சொன்னார், ஒரு இளைஞனிடம், உங்கள் தேவாலயத்தை சிறியதாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். இதன் பொருள் என்னவென்றால் சத்தியத்தை பிரசங்கிக்கவும். உங்கள் தேவாலயத்தை பிரபலப்படுத்துவதன் மூலம் அதை வளர்க்க முயற்சிக்காதீர்கள். சத்தியத்தை பிரசங்கி. எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பப் போகிறோம். இது சத்தியம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை. ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு புதியவரா? தேவனோடு எப்படி நெருக்கமாக வளர முடியும் என்று யோசிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா? அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா? அற்புத உண்மைகள் உங்கள் கைகளில் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றன. அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம். இந்த 13 சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கிறிஸ்தவ வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு எழுச்சியூட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது அது என்னை தேவனிடம் நெருக்கி ஏவுகிறது. தயங்க வேண்டாம். இப்பொழுதே அழைத்து உங்கள் இலவச நகலை இன்றே பெறுங்கள். பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள். உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் 369 குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை நீங்கள் படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம். மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம். இயேசுவை பின்பற்றுபவர்கள் தயங்குவதில்லை. மத்தேயு 4:18. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் 2 சகோதரராகிய சீமோனும் அவர் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்கள் மீன் பிடிப்பவர்கள். அவர்களைக் கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனடியாக சென்றார்கள். போகும்போது இன்னும் 2 சகோதரர்களை பார்த்தார்கள். செபதேயின் மகன் யாக்கோபும் சகோதரன் யோவானும் தகப்பனுடன் படகில் இருந்தார்கள். வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களைக் கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
தங்கள் தந்தையை இயேசுவுக்கு மேலே உயர்த்தவில்லை. அவர் மெசியா என்று புரிந்து கொண்டார்கள். இது தேவனின் அழைப்பு என்றார்கள். மத்தேயு 9, அவர் வந்து மத்தேயு வரிச்சாவடியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவர் எழுகிறார். அவர் தனது பணப்பதிவேட்டிலிருந்து எழுந்து இயேசுவை பின்பற்றுகிறார். 2 வார அறிவிப்பை கொடுக்காமல் வேலையிலிருந்து வெளிநடப்பு செய்ய நான் உங்களிடம் கேட்கவில்லை. அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நமக்கு இது தெளிவுபடுத்துகிறது. அவரை பின்தொடருங்கள். யோவான் 1:37. அங்கே யோர்தான் நதியில் இயேசு பேசுவதைக் கேட்ட 2 சீடர்கள் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். கிறிஸ்துவை பின்பற்றும்படி அழைக்கப்படுகையில் நாம் உடனடியாக அவரை பின்பற்ற வேண்டும். எனவே பெரும்பாலும் மக்கள் சொல்வார்கள், சரி, நான் கடவுளை எனது அட்டவணையில் பொருத்த முயற்சிக்கிறேன். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தேவன்தான் உங்கள் அட்டவணை. உங்கள் திட்டங்களையும் காலண்டரையும் அவர் முன் வைத்துச் செல்லுங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் உங்களுடையவன். சிலர், சரி, நான் தேவனுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும், நான் தேவாலயத்திற்கு சென்றேன். ஒவ்வொரு காலையிலும் 2-3 மணி நேரங்களை அவருக்கு கொடுத்தேன். நீங்கள் ஜெப கூட்டத்திற்கு சென்றிருக்கலாம். மீதமான நேரம் என்னுடையது என்று நீங்கள் நினைக்கலாம். ஏனென்று உங்களுக்கு தெரியுமா, எனக்கும் அதை போல் சம்பவித்திருக்கின்றன. என் நாட்டிலிருந்து வீட்டிற்கு விமானத்தில் வருகிறேன். ஒரு சுவிசேஷ சந்திப்பு நடத்துகிறேன். சில நேரங்களில் பிரசங்கிப்பேன். 20 நாட்களில் 30 முறை கூட நான் பிரசங்கிப்பேன். நான் கர்த்தருக்காக மிகவும் கடினமாக உழைத்தேன் என்று நினைத்தேன். பின்னர் வீட்டிற்கு செல்லும் வழியில் விமானத்தில் தேவன் என்னை ஒருவரோடு உட்கார வைப்பார். ஒரு சிறிய குரல் சொல்லும், இந்த நபரிடம் நீ சாட்சி சொல்ல வேண்டுமோ? ஆண்டவரே, இப்பொழுதுதான் ஊழியத்தை முடித்தேன். நான் இப்போது ஓய்வில் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், டக், நீ எப்பொழுதும் ஊழியம் செய்ய வேண்டும். நீ என் ஊழியக்காரன். நீ எப்போதும் எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும். எப்போதும். கிறிஸ்தவர்கள் ஓய்வெடுக்கக்கூடாது என்று அர்த்தமல்ல. ஓய்வு நாள் என்பதற்கு அதுதான் அர்த்தம். நாம் உடனடியாக அவரை பின்பற்றுகிறோம். நம் அட்டவணையில் பொருத்த முயற்சிக்க கூடாது. கிறிஸ்துவின் சீஷர்களை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ளும் வேறொரு விஷயம், அவர்கள் இருப்பதைப் போலவே வருகிறார்கள். இப்போது நீங்கள் மார்க் 10ஆம் அத்தியாயத்தில் பார்க்கப் போகும் இந்த கதையை நான் மிகவும் விரும்புகிறேன். இது பர்த்திமேயு, குருட்டு பர்த்திமேயு என்ற இந்த மனிதரை பற்றியது. இயேசு எரிகோ வழியாக செல்கிறார். அங்கே ஒரு குருடனும் இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், உண்மையில் 2 குருடர்கள் இருக்கிறார்கள். மார்க் நற்செய்தியில் நீங்கள் படித்தால் அதில் 2 ஆண்கள் இருக்கிறார்கள் என்று அது கூறுகிறது. ஆனால் அது பர்த்திமேயு என்ற ஒருவரின் பெயரை மாத்திரம் குறிப்பிடுகிறது. ஒரு குழப்பம் இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்வையற்றவராக இருந்தால் உங்கள் செவிப்புலன் கூர்மையாக இருக்கும் அவன் ஏன் சலசலப்பு, என்ன நடக்கிறது என்கிறான். இயேசு நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார், விருந்துக்காக எருசலேமுக்கு செல்கிறார் என்கிறார்கள். இயேசு எரிகோவை கடந்து செல்லப் போகிற கடைசி நேரம் இதுவே. அவர் எரிகோவில் உள்ள சகேயுவை சந்தித்த அந்த தருணமும் இதுதான். இப்போது அவர் நகரத்திலிருந்து வெளியேறும் வழியில் இருக்கிறார். இயேசு குருடர்களை முன்பு குணப்படுத்தியதாக பர்த்திமேயு கேள்விப்பட்டார். அதனால் கூட்டம் நெருங்கி வருவதைக் கேட்டு அவர் கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். அந்த கூட்டத்தின் சத்தத்திற்கு மேலாக தன்னுடைய குரலை உயர்த்துகிறார், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு உங்கள் கண்களை திறக்க முடியும் என்று நீங்கள் நம்பி அவரை சந்திக்கக்கூடிய ஒரே நேரம் இதுதான் என்று உணர்ந்தால், உங்கள் கண்கள் திறக்கப்படுவதற்காக எவ்வளவு சத்தமாக கத்துவீர்கள். இந்த எழுப்புதலின் போது தேவன் உங்களுடன் பேசுவதை உணர்ந்தால் நீங்கள் தீவிரமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. உலகில் என்ன நடக்கிறது? கடைசி நாட்கள் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? முதலில் அவர் ராஜ்யத்தை தேடுவதற்கான நேரம் இது. இப்போதே தயாராகுங்கள். உற்சாகத்தோடும் வைராகியத்தோடும் விடாமுயற்சியோடும் கூக்குரலிடுங்கள். நான் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் என்று நான் நினைக்கும் இடத்திற்கு வரும்போது நான் என் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்புக் கொடுக்கப் போகிறேன். இங்குதான் பிசாசு அதிக மக்களை சிக்க வைக்கிறான். நீங்கள் கீழ்ப்படிதலோடு நடப்பீர்களா என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்காதீர்கள். இயேசுவிடம் வாருங்கள். பின்னர் அவர் உங்களுக்கு கீழ்ப்படிய பெலனை தருவார். பர்திமேயு இருக்கிற வண்ணமாகவே வந்தார். ஏழையாக, தரித்திரத்தில், குருடனாக, நிர்வாணமாக வந்தான். அவர் அவனிடம் கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும்? அவன் என்ன வேண்டும் என்பது தெளிவாக இருந்தது. அவர் குருடராக இருந்தார். ஆனால் அவனும் அவனுடைய தோழரும், ஆண்டவரே, நாங்கள் பார்வையை அடைய வேண்டும் என்றார்கள். இயேசு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பின்னர் அவன் தனது பார்வையை பெற்றான் என்று அது நமக்குச் சொல்கிறது. அவன் முதலில் பார்ப்பது இயேசுவின் முகத்தைத்தான். அந்த அன்பு, அந்த இரக்கம் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இயேசு வேறெங்கும் செல்லவில்லை. இயேசுவை பின்தொடர்ந்தார். துதித்துக் கொண்டே சென்றிருப்பார். ஏனெனில் இயேசு கண்களை திறந்து விட்டார். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், இது உலகில் நான் தொலைந்து போனதால் நான் எப்படி உணர்ந்தேன்? வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் இயேசுவை கண்டதும், ஆஹா, நான் இவ்வளவு நாள் எங்கே இருந்தேன்? இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். நற்செய்திதான் சத்தியம். இந்த உலகில் அர்த்தமுள்ள ஒரே விஷயம் கிறிஸ்தவம், அர்த்தமுள்ள கிறிஸ்தவம். எனவே நீங்கள் அவரை பின்பற்றுங்கள். இயேசுவை முழுமையாக பின்பற்றுங்கள். பர்திமேயுவை பற்றிய அதே அத்தியாயமான மார்க் 10ஆம் அத்தியாயத்தின் கதையை நீங்கள் அறிவீர்கள். என்ன ஒரு மாறுபாடு!
இயேசு அவர் இந்த குழந்தைகளை ஆசீர்வதித்த பிறகு ஒரு பணக்கார இளம் ஆட்சியாளர் வருகிறார். ஒரு நல்ல மனிதன், ஒரு தெய்வீக மனிதன், தாராள குணமுள்ளவன். அவன் இயேசுவை பார்க்கிறான். என் வாழ்க்கையில் ஏதோ குறைவுபடுகிறது என்று நினைக்கிறான். இயேசு குழந்தைகளை ஆசீர்வதிப்பதை காண்கிறான். இயேசு சாலையில் செல்லும் போது அவர் பின்னால் ஓடுகிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? நீ நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க விரும்பினால் கட்டளைகளை கைக்கொள்வாயாக என்றார். எந்த கட்டளைகள் என்றான். இயேசு 10 கட்டளைகளிலிருந்து 2வது அட்டவணையிலிருந்து மனிதர்களிடையே இருக்கும் கட்டளைகளை ஓதத் தொடங்குகிறார். நீங்கள் உண்மையில் உங்கள் அயலாரை நேசிக்கின்றீர்களா? நீங்கள் 10 கட்டளைகளை மேற்கோள் காட்டுகிறீர்கள் என்று கூறினார். யூத சிறுவர்களுக்கு 10 கட்டளைகள் மனப்பாடமாக தெரியும். அநேக கிறிஸ்தவர்கள் அவைகளை அறியாமல் இருக்கிறார்கள். அவன் சொன்னான், என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். நீ உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இயேசு அப்படி சொன்னபோது அவனுடைய முழுமுகமும் மாறியது. என்னிடம் உள்ள அனைத்தையும் விற்கவா? அவன் ஒரு பணக்காரன். அதுவே அவனுடைய பெருமையாகவும் அந்தஸ்தை கொடுப்பதாகவும் இருந்தது. அதையெல்லாம் விற்க வேண்டுமா? அவர், ஆண்டவரே, நான் உங்களை பின்தொடர விரும்புகிறேன் ஆனால் என்று சொல்லிவிட்டு அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்தொடர்வதற்கான தியாகத்தை யோசித்து பார்த்தபோது அவன் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்று பைபிள் கூறுகிறது. அவனிடம் பெரும் உடைமைகள் இருந்ததால் அவன் சோகமாக இருந்தான். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்று இயேசு சீஷர்களுக்கு கூறினார். அவர்கள், ஆண்டவரே, யார் ரட்சிக்கப்பட முடியும் என்றார். அந்த அனுபவத்திற்கு பிறகு பணக்காரரான சகேயு ரட்சிக்கப்படுகிறான் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் காட்டுகிறார். ஆனால் விஷயங்களை உங்கள் வழியில் கொண்டு செல்ல நீங்கள் முயற்சிக்காதீர்கள். ஐஸ்வர்யம் உங்களை தடுக்க வேண்டாம். 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் பலவித இச்சைகளிலும் விடுகிறார்கள். இறுதி குறிப்பு, இயேசு தம் மக்களை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார் என்று வேதம் கூறுகிறது. மார்க் 10:28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இந்த வாழ்க்கையில் தானே 100 பெறுவான் என்றார். நான் நினைத்தேன், இதன் பொருள் என்ன? நீங்கள் 100 மடங்கு அதிகமாக பெறுகிறீர்கள் என்ற அர்த்தமா? அதுதான் செழிப்பு செய்தியா? இதன் பொருள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடிவு செய்த போது எனக்கு பைத்தியம் பிடித்ததாக நினைத்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, என்னை பல விசுவாசிகள் என்னை தங்கள் வீட்டில் ஒருவனாய் சேர்த்துக் கொண்டார்கள். உங்கள் தந்தையும் தாயும் உங்களை கைவிட்டால் கர்த்தர் உங்களை அழைத்துச் செல்வார். அது மட்டுமல்லாமல் எனக்கு இந்த உலகில் ஒரு வீடு இல்லாவிட்டாலும் அவர்கள் அனைவரும் என்னை தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். கோவெலோவில் உள்ள சிறிய தேவாலயத்தில் நான் சேர்ந்தபோது பல வாரங்களாக ஒவ்வொரு ஞாயிறும் இரவு உணவை சாப்பிட நான் விருப்பப்பட்ட அவர் வீட்டிற்கு சென்றேன். யார் வீட்டிற்கு செல்கிறேன் என்பதை நானே தேர்வு செய்தேன். இது அருமையாக இருந்தது. அங்கு பாட்டிகள், தாத்தாக்கள், குடும்பம் மற்றும் வீடுகள் என்று அனைவரும் எங்கும் இருந்தார்கள். எவருடனும் நான் தங்க முடியும். எனக்கு ஒரு குடும்பம் கிடைத்தது. கேரனும் நானும் செல்லும் போது எங்களுடன் இருங்கள் என்கிறார்கள். சிலர் சீஷெல்ஸில் இருந்து பார்க்கிறார்கள். சற்று நாட்களுக்கு முன்பு அங்கு இருந்தோம். மிகவும் அருமையான இடம். இப்போது நாங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது. இயேசு, என் ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு என்றார். கிறிஸ்து லூக்கா 9:23 ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை தினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான் என்று கூறினார். ஒரு மனிதனை பற்றிய ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன். அது கிறிஸ்துமஸ் காலத்தில் நிகழ்ந்தது. அவர் மனைவி தேவன் அவதரித்த கிறிஸ்துமஸ் கதையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு விசுவாசி அல்ல. அவரது மனைவி சொன்னார், நீங்கள் அவர்களை ஞாயிறு பள்ளிக்கு அழைத்துச் செல்லலாம், விஷயங்களை நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கலாம். ஆனால் நான் அதை நம்புவதில்லை. கடவுள் எப்படி ஒரு மனிதனாக மாற முடியும்? ஏன் அவர் மனிதனாக வேண்டும்? அவள் சோகமாக இருந்தாள். ஜெபம் செய்தாள். குழந்தைகளை படுக்க வைத்தாள். அவர் வனாந்திரத்தில் ஒரு பண்ணையில் வசித்து வந்தார். அவர் தனது சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருந்தார். மேலும் அவரது செய்தித்தாளை நெருப்பின் அருகில் படித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று இந்த பயங்கர சத்தத்தை கேட்கிறார். அவர் ஜன்னலை அண்ணாந்து பார்த்தபோது மறுபடியும் ஒரு சத்தம். இந்த பனிப்புயலில் சிக்கியிருந்த வாத்துக்களின் மந்தை ஒன்று தெற்கே பறக்க முயன்றது. அவைகள் பறந்து செல்கையில் அவைகள் வீட்டினுள் எரியும் நெருப்பின் வெப்பத்தை பார்த்து அவை ஜன்னலின் மேல் மோதிக்கொண்டன. நான் அதை நிறுத்த வேண்டும், ஜன்னல்களை உடைக்கப் போகின்றன. அவர் வெளியே சென்றார். இந்த வாத்துக்கள் அனைத்தும் நோக்கமின்றி சுற்றி பறப்பதைக் கண்டார். அவை மோதுகின்றன. சில தரையில் விழுந்தன. அவைகள் சத்தமிட்டுக் கொண்டிருந்தது. எங்கு செல்வது என்று தெரியவில்லை. அவர் நினைக்கிறார், நான் களஞ்சியத்தை திறப்பேன், களஞ்சியத்திற்குள் செல்லட்டும். களஞ்சியத்தை திறந்தார். களஞ்சியத்தில் வெளிச்சத்தை இயக்குகிறார். அவைகள் உள்ளே செல்ல தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று நினைக்கிறார். ஆனால் அவைகள் செல்லவில்லை. அவர் அவைகளுக்கு பின்பாக சென்று களஞ்சியத்திற்குள் அனுப்ப முயற்சிக்கிறார். அது அவைகளை பயமுறுத்துகிறது. பார், களஞ்சியம் சூடாக இருக்கிறது என்று அவைகளுக்கு தெரியப்படுத்த முயற்சிக்கிறார். மேலும் அவர் களஞ்சியத்தில் விளக்கை அசைத்தார். ஆனால் அவைகள் களஞ்சியத்திற்குள் செல்ல மறுத்தது.
பின்னர் அந்த மனிதனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவரிடம் ஒரு வாத்து இருந்தது. வாத்து பெட்டகத்திற்கு விரைந்து சென்றார். அவர்களின் குடும்ப வாத்து ஒன்றை பிடித்தார். அதை கையில் எடுத்துக்கொண்டு அந்த காட்டு வாத்துக்களின் பின்னால் ஓடினார். அவர் தனது வாத்தை பறக்க விட்டவுடன் அது மீண்டும் களஞ்சியத்திற்குள் செல்லப் போகிறது என்று அவருக்கு தெரியும். வாத்துக்களை பறக்க விட்டார். எல்லா காட்டு வாத்துக்களின் நடுவே களஞ்சியத்தை நோக்கி பறந்தது. களஞ்சியத்திற்குள் செல்வதை மற்ற வாத்துக்கள் கண்டதும் அவைகள் அதை களஞ்சியத்திற்குள் பின்தொடர்ந்தது. அவர் அவைகளை களஞ்சியத்திற்குள் அடைத்து பனிப்புயலிலிருந்து அவற்றை பாதுகாத்தார். பின்னர் கர்த்தரிடம் பேசினார். அந்த வாத்தை பின்தொடர்ந்ததற்கான காரணம் அது ஒரே இனம் என்பதால் தான். நான் என் மகனை மனிதனாக உலகத்திற்கு அனுப்பியதற்கு காரணம் நீங்கள் உறவு கொள்ள முடியும் என்பதுதான். தேவன் உலகை மிகவும் நேசித்தார், தனது மகனை கொடுத்தார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்ட இயேசு உலகத்திற்கு வந்தார். அவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தன் வாழ்க்கை மூலமாகவும் போதனைகள் மூலமாகவும் எடுத்துரைக்க வந்தார். எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டும்படி வந்தார். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அழிந்து போவதை விரும்பவில்லை, உன் பாவங்கள் எல்லாவற்றிற்கும் பரிகாரம் செலுத்துகிறேன். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் சிலுவையில் மரித்தார். உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுவிடம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் இருக்கின்ற வண்ணமாகவே ஒப்புக் கொடுப்பீர்களா? ஒருவரும் அதை தடை செய்யாதபடிக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த வாழ்க்கையிலும் வரப்போகும் நித்திய வாழ்க்கையிலும் 100 மடங்கு பெருக்கத்தை கொடுக்கிறீர். என்னை ரட்சிக்கும்படி நீர் மரித்தீர். நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை 100% பின்பற்ற தயாராக இருக்கிறேன். நீங்கள் வழி தவறினாலோ பேதுரு போன்ற தவறுகளை நீங்கள் செய்தாலோ நீங்கள் உண்மையற்றவர்கள் என்பதை காணலாம். கர்த்தரை மறுதலிக்கலாம். ஆனால் பேதுரு மனம் திரும்பினார். அவர் அழுதார். அவர் மிகவும் பக்தியுள்ள சீடர்களில் ஒருவரானார். அப்படிப்பட்ட நேரங்களில் தேவனிடம் திரும்புங்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.